லஞ்சம் மற்றும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வணிக வரி அதிகாரிக்கு 8 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி திரு சுப்பையா அவர்கள் இன்று பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வணிக வரித்துறை அதிகாரியாக இருந்த நபர், அதாவது இதுக்கு முன்பாக ஓய்வு பெற்றவர், தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். ஆனால் அவர் பணியாற்றும் போது செய்த லஞ்சம் பெற்றதற்காக தற்போது அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் என்ஜிஓ காலனி சேர்ந்தவர் ஜெயபாலன். இவர் வயது தற்போது 74 ஆகிறது. இவரது மனைவி பெயர் கோமதி ஜெயன். இவர்கள் கடந்த 2005ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் வட்ட துணை வணிக வரி அலுவலராக பணியாற்றும் போது நாங்குநேரி அருகே தலைமை சமுத்திரத்தில் இயங்குகின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வருமான வரி மதிப்பை திருத்துவது தொடர்பாக பணிக்கான ஒரு 25,000 லஞ்சமாக பெற்றுள்ளார். இதற்காக அந்த நேரத்தில் இவர் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தான் தற்போது அதில் பரபரப்பு தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருக்கிறார். அதாவது இவர் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அதே போல சொத்து குவிப்பு வழக்கு, அதாவது இவரது மனைவி பெயரில் கோமதி ஜெயன் பெயரில் விருதுநகரில் சொத்துக்கள் அதிகமாக வாங்கி குவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அவரது மனைவிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை 10,000 ரூபாய் அபராதமும், சொத்து குவித்ததற்காக இவர் ஜெயபாலனுக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 அபராதம் என இதில் 2 வழக்கிலும் 4 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதே போல அவரது மனைவிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுமதிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இன்று கணவன் மனைவி இருவருமே பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தற்போது கடந்த 10-15 நிமிடங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டுள்ளனர். இது அரசு துறை வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.